அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. அதில் இயல் 35 பற்றி பார்க்க போகிறோம். இயல் 35ன்றது பாண்டு, அந்த அதாவது ஷூரிட்டி, அந்த பாண்டு பத்திரம், அதை பற்றின வகைமுறைகளை பற்றி பார்க்கறது தான் இயல் 35. அதாவது 478 496 வரைக்கும் சொல்லும். இயல் 35 எதுல இருந்து எது வரைக்கும்னா 478 496 வரைக்கும் உங்களுக்கு இயல் 35 சொல்லும். அதாவது BNSS பொறுத்த வரைக்கும் 531 செக்ஷன் இருக்கு. இந்த 531 செக்ஷனும் ஞாபகம் வச்சுக்க முடியுமானா முடியும். நல்லா நீங்க திரும்ப திரும்ப படிச்சுருந்தீங்கன்னா முடியும். அப்படி இல்லையா, இந்த 39 இயல் இருக்கு. அந்த 39 இயலுடைய ஹெட்டிங்கும் அதோடைய செக்ஷனும் அதை மட்டும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா போதும். ஒரு 50% கிளியர் ஆன மாதிரி. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஆப்ஷனை பொறுத்த வரைக்குமே ABCDன்னு கொடுப்பாங்கல்ல, அதில் பக்கத்தில் அப்படியே ஒன்றாவே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வேரியேஷன் தள்ளி தள்ளி தான் வரும். இப்போ 478 கொடுக்குறாங்கன்னா 510 கொடுப்பாங்க. அது மாதிரி வேரியேஷன் தள்ளி தள்ளி வரும். அதனால் நீங்கள் அதை ஈஸியாக அடிக்கலாம். இந்த வார்த்தையை பார்த்து இது எந்த இயலில் வருது அப்படின்னு ஈஸியாக அடிக்கலாம். மேக்சிமம் நீங்கள் இயலை நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கண்டென்ட் ஈஸியாக தெரியும். இப்போ வாங்க சரி வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். TNSRB SI 2025க்கான டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் மற்றும் ஓப்பனுக்கும் நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ எங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம மற்ற டீட்டெயில் எல்லாத்துமே நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7904182924 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாருங்க. 478 இயல் 35ல் 478 பாருங்க. எந்த வழக்குகளில் ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்ப என்னது, எந்த கேஸில் ஷூரிட்டி கொடுக்கணும், எந்த கேஸில் ஷூரிட்டி கொடுக்கணும் அதை பற்றி சொல்றது 478. உள்ள சப்செக்ஷனெல்லாம் ரொம்ப டீப்பாக போய் பார்க்காதீங்க. அதாவது இதை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை நல்லா கேட்டுங்க. அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் படிக்கக்குள்ள ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ 478 என்ன சொல்லுது, எந்த கேஸில் ஷூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பற்றி சொல்றது 478. 479 பாருங்க. 479 என்ன சொல்லுதுன்னா விசாரணை கைதி. அதாவது தண்டனை கைதி கிடையாது, விசாரணை கைதி. விசாரணை கைதி ஒருவர் அதிகபட்சமா எவ்வளவு காலத்திற்கு சிறையில வைக்கலாம்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் 478 எந்த கேஸ்ல ஜாமீன் கொடுக்கணும்னு அதை பத்தி ஷூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லுது. ரெண்டாவது, விசாரணை கைதி வருவதை அதிகபட்சமா எவ்வளவு காலத்துல வந்து சிறை வைக்கலாம் அப்படின்னு கேக்குது. அதாவது தண்டனையில ஒரு பாதி அவருக்கு சிறை வைக்கலாம். அடுத்து 480 பாருங்க. பிணையில் விடா கூடம். சரி, பிணையில் விடா குற்றம், அதாவது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அது சம்பந்தமா எப்போது பிணையில் எடுப்பது அப்படின்ற பத்தி சொல்றது 480. அதாவது பிணையில் விடா குற்றம் சம்பந்தமாக நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதுல எப்போது ஷூரிட்டி எடுப்பது, ஜாமீன்ல எடுப்பது அப்படின்ற சொல்றது 480. 481 பாருங்க. அடுத்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல அப்பீல் பண்றாங்க. அப்ப நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு எதிராக எதிரியிடம் ஜாமீன் பத்திரம் எழுதி கேட்பது. எதிரியிடம் அக்யூஸ்ட் கிட்ட பெயில் பாண்டு எழுதி கேட்கறத பத்தி சொல்றது 481. அதாவது அப்பீல் பண்றாங்க. அப்ப கோர்ட்ல வந்து தோன்றுவதற்காக அக்யூஸ்ட் கிட்ட ஜாமீன் பெயில் பாண்டு வந்து எழுதி கேட்பது, அதை பத்தி சொல்றது 481. இந்த 4 செக்ஷனும் ஒரு கோரிக்கை சொல்றோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எந்த மாதிரியான கேஸ்ல ஷூரிட்டி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க 478. உடனே விசாரணை கைதிய நீங்க எவ்வளவு காலமா சிறையில வச்சிருக்கிறீங்க, ஜாமீன் எடுக்கிறதுக்காக எந்த மாதிரி கேஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசாரணைக்கு கைதியை கூட்டின்னு போனீங்கல்ல, எவ்வளவு காலத்துல சிறையில வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதனால அதுல எப்படி ஜாமீன் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது அவன் போனது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதுல எப்படி ஜாமீன்ல எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அப்பீல் பண்றாங்க. அப்பீல் பண்ணக்குள்ள அவன்கிட்ட வந்து பெயில் பாண்டு எழுதி கேட்கறாங்க. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த 4 செக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சு நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 478ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு தெரியணும். அப்ப 478ல இருந்தா அப்ப எந்த கேஸ்ல அவனுக்கு ஜாமீன் கொடுக்கணும்,
அப்போ அவன் வந்து விசாரணை கைதியாக கூட்டு போனீங்களே, எவ்வளோ காலத்துக்கு சிறையில் வச்சிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் பெயிலபிள் கேஸு, சரி அதுக்கு எப்படி ஜாமீனில் எடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே அப்பீல் பண்ணி அக்யூஸ்டு கிட்ட பெயில் பாண்டு எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ 81. அடுத்தது 482 பாருங்க. கைது செய்யப்படுவதை அச்சத்தோடு எதிர்நோக்குகிறவரை எதிர்பார்ப்பு பிணையில் விடுவதற்கு உத்தரவிடுதல். எதிர்பார்ப்பு பிணையில் அப்படின்னா முன்ஜாமீன், ஏபின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பியர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கைது செய்யப்படுவதை, இப்போ கைது செய்யப்படுறான் பயந்துன்னு ஓடுறான்ல, அப்போ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, முன்ஜாமீனுக்கு அப்பீல் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி தான். அப்போ எதிர்பார்ப்பு பிணைனா முன்ஜாமீன் அர்த்தம். அப்போ முன்ஜாமீன் விடுவதற்கு உத்தரவிடுதல். புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுறாங்க, 483 பாருங்க. ஜாமீன் குறித்து ஹைகோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டுக்குள்ள அந்த ஸ்பெஷல் பவரை பற்றி சொல்கிறாங்க. 483 ஜாமீன், அதாவது ஷூரிட்டியை பற்றி ஹைகோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டுடைய பவரை பற்றி சொல்கிறாங்க, ஸ்பெஷல் பவரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஷூரிட்டியை பற்றிய ஹைகோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டுடைய ஸ்பெஷல் பவர் அதை பற்றி சொல்கிறது எதுனா 483. நல்லா தெரியணும், இதை நான் ஒரு கோரிக்கையாக சொல்லுவேன். அடுத்தது 484 பாருங்க. பிணைய தொகையும் அதை குறைத்தலும். புரியுதுங்களா? அந்த பாண்டுக்கு நீங்கள் ஒரு ஷூரிட்டி போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை குறைக்க சொல்லுவாங்க. பிணைய தொகையும் அதை குறைத்தலும், அது எது சொல்லுது, 484 சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற செக்ஷன்ஸ். 484 என்ன சொல்லுதுன்னா பிணைய தொகையும் அதை குறைத்தலும், அதை பற்றி சொல்கிறது. 485 பாருங்க. எதிரி பிணையாளர்களின் பிணைமுறி பத்திரம். எதிரி அக்யூஸ்டு, அப்புறம் பாண்டு, அக்யூஸ்டு பாண்டு, அதோடைய பிணைமுறி பத்திரம், அக்யூஸ்டு பாண்டு. அதுக்கு அடுத்தது பாருங்க 486 ஜாமீன்தார்களால் செய்யப்படும் விளம்புகை. ஷூரிட்டி, ஷூரிட்டியோட ஜாமீன்தார்களால் செய்யப்படும் விளம்புகை, அதை பற்றி சொல்றது எது, 486. ஜாமீன்தார்களால் செய்யப்படும் விளம்புகை 486. இதை நான் ஒரு கோரிக்கையாக சொல்லுவேன் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக, அது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரியணும். புரியுதா? டிக்ளரேஷன் ஆஃப் ஷூரிட்டி 486ன்றது என்னது, ஜாமீன்தாரால் செய்யப்படும் விளம்புகை, டிக்ளரேஷன். 487 பாருங்க. கஸ்டடியிலிருந்து ரிலீஸ் பண்ணுறது, காவலில் இருந்து விட்டு விடுதல். 487 கஸ்டடியிலிருந்து விட்டு வர்றது. 487 என்னது, கஸ்டடியிலிருந்து விட்டு வர்றது. 478 பாருங்களேன். முதலாவதாக வாங்கப்பட்டது போதாமைக்கு இருக்கும்போது மேலும் ஜாமீன் கொடுக்க கட்டளையிடுவதற்குள்ள அதிகம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாமீன் கேட்டுருக்காங்க, அதை கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு பத்தலன்னு தோணக்குள்ள திரும்ப எனக்கு ஷூரிட்டி கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு பவர் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டர்ஸ் போடலாம். அதை பற்றி சொல்றது 488. 489 பாருங்க. பிணையாளர்களை விடுவித்தல், ஷூரிட்டியை ரிலீஸ் பண்றது, அதை பற்றி சொல்றது 489. ஷூரிட்டியை விடுவிக்கிறத பற்றி சொல்றது எது, 489. 490 பாருங்க. பிணைக்கு பதிலாக வைப்பீட்டு தொகை, பிணைக்கு பதிலாக டெபாசிட் கொடுக்கலாம். பிணைக்கு பதிலாக டெபாசிட் செலுத்த சொல்லி கேட்கறது 490. பிணைக்கு பதிலாக டெபாசிட் செலுத்த சொல்லி கேட்கறது 490. 491 பாருங்க. பெயில் பாண்டு வந்து தண்டை இழப்பாக இருக்கும்போது நடைமுறை. பெயில் பாண்டு 491 முக்கியம். பெயில் பாண்டா இருக்கும்போது தண்டை இழப்பாக இருக்கும்போது நடைமுறை. பெயில் பாண்டு தண்டை இழப்பாக இருக்கும்போது நடைமுறை சொல்றது 491. 492 பாருங்க. ஜாமீன் பத்திரத்தை நீக்கம் செய்தல், பெயில் பாண்டை கேன்சல் பண்றது. பெயில் பாண்டை கேன்சலேஷன் பண்றது 492. பெயில் பாண்டை கேன்சலேஷன் பண்றது எது, 492 ரொம்ப முக்கியம். 493 பாருங்க. ஜாமீன்தாரின் நொடிப்பு நிலை, ஷூரிட்டி கொடுக்க வரான், அவனுக்கு வந்து ஒரு இழுப்பு வருது, அப்படி இல்லைன்னா ஒரு மரணம், அப்படி இல்லைன்னா பத்திரம் ஒன்று தண்டை இழப்பாகும் போது நடைமுறை என்ன அப்படின்னு அதை பற்றி சொல்றது 493. ஷூரிட்டி வந்து ஒரு நொடிப்பு நிலை வருது, எல்லாம் டெட்டாயிரம் எல்லாம், அது வந்து தண்டை இழப்பாகும் போது நடைமுறை என்ன அதை பற்றி சொல்றது 493. 494 பாருங்க. ஜாமீன் பத்திரம் குழந்தையிடமிருந்து கோரப்படுதல். இப்போ ஜாமீன் பத்திரம் குழந்தை ஒரு ஷூரிட்டி கேட்குறாங்க, அப்போ கோர்ட்டு கேட்குதுன்னு வச்சுங்க, அப்போ அது வந்து ஒரு குழந்தையா இருக்கு, அப்போ அதோடைய நடைமுறை என்ன, 494. உடனே என்ன பண்ணலாம், ஷூரிட்டிகிட்ட இருந்து வேற ஒரு ஷூரிட்டியை வாங்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட வந்து எழுதி கொடுக்க சொல்லி அதை கேட்கலாம். ஜாமீன் பத்திரம் குழந்தையிடமிருந்து கோரப்படுதல் இது 494. 495 பாருங்க. பிரிவு 491 கீழ் உள்ள கட்டளையிலிருந்து மேல்முறையீடு. 491 என்ன சொன்னேன், ஜாமீன் பத்திரம் வந்து தண்டை இழப்பா இருக்கும்போது நடைமுறை என்னன்னு சொன்னேன். அப்ப அது அந்த மாதிரி கட்டளையில இருந்து மேல்முறையீடை பத்தி சொல்றது 495. 496 பாருங்க.
சில ஜாமீன் பேரில் கொடுக்கப்பட வேண்டிய தொகையை வசூலிப்பதற்கு உத்தரவிடுவதற்கான அதிகாரம். சில ஜாமீன் பேரில் கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்க வேண்டிய தொகையை வசூலிக்கிறதுக்கு ஆர்டர்ஸ் போடுறது, அதை சொல்ற பவரை பத்தி சொல்றது 496. இப்போ பாருங்க, அப்படியே ஒரு கதையா சொல்றேன், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 35ன்றது ஜாமீன் பெயில் பாண்டு, அதை பத்தி சொல்றதா. பிஎன்எஸ்எஸ்ல 35ன்றது ஷூரிட்டி பெயில் பாண்டை பத்தி சொல்றது. அதாவது 478 இருந்து, இதுதான் உங்களுக்கு மெயினா தெரியணும், 478 இருந்து 496 வரைக்கும் சொல்லுது. இதை நல்லா கிளியரா தெரிஞ்சுனீங்கன்னா, இப்போ நான் அப்படியே ஒரு கதை சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்களேன், 478 எந்த கேஸில் ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்றாங்க, அது 79 விசாரணை கைதி. விசாரணை கைதியா ஒருத்தனை எடுத்துன்னு போனீங்க, அவனை எவ்வளவு காலத்திற்கு சிறையில வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று 80, அது நான் பெயிலபிள் கேஸு, அதுல எப்படி ஜாமீன் எடுக்கிறதுன்னு யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. 81 பாருங்க. அதுக்கப்புறம் அப்பீல் பண்றாங்க. அந்த அப்பீல் எதிரி அப்பீல்கிட்ட போனதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அக்யூஸ்டு கிட்ட பெயில் பாண்டு ஒன்று எழுதி கேட்குறாங்க. உடனே 82 பாருங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, இதுமாரி எழுதி கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, முன்ஜாமீனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றான், முன்ஜாமீனுக்கும் அப்பீல் பண்றான். இப்ப ஞாபகம் வச்சுங்க, முன்ஜாமீனுக்கும் அப்பீல் பண்றான். அது 83 பாருங்க. அடுத்தது ஜாமீனை முன்ஜாமீனுக்கு அப்பீல் பண்றான்னா உடனே கோர்ட்ல, ஹைகோர்ட்லயும் செஷன்ஸ் கோர்ட்லயும் ஒரு ஆர்டர்ஸ் வருது. அதை பவர்ஸ் சொல்றாங்க, ஜாமீனை குறித்து நான் ஜாமீன்ல இதுமாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டும் செஷன்ஸ் கோர்ட்டும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பவரை பத்தி சொல்றாங்க. அடுத்தது நல்லா அந்த கோர்வையை ஞாபகம் வச்சுக்கணும். அப்பீலுக்கு மேல்முறையீடு போறான், அதுக்கு அடுத்தது பயத்துல அங்க என்ன பண்றான், முன்ஜாமீனுக்கு அப்பீல் பண்றான். உடனே ஹைகோர்ட்டும் செஷன்ஸ் கோர்ட்டும் பிணையை பத்தி அவங்களுடைய பவரை சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது உடனே பாண்டோடைய அந்த ஷூரிட்டி அமௌண்ட்டை குறைக்க சொல்லி கேட்குறாங்க. அமௌண்ட்டை ஹைகோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டும் சொல்லிச்சுல்ல. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாண்டுடைய அந்த தொகையை குறைக்க சொல்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அக்யூஸ்டு ஷூரிட்டியோடைய பாண்டு, அக்யூஸ்டு ஷூரிட்டி அவங்களுடைய பாண்டை பற்றியும் கொடுக்குறாங்க. குறைக்க சொன்னாங்கல்ல, உடனே அக்யூஸ்டும் ஷூரிட்டி பாண்டை பற்றி கொடுக்குறாங்க. உடனே ஷூரிட்டி அதை டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. கொடுத்தாங்கல்ல அந்த அக்யூஸ்டையும் ஷூரிட்டியும் கொடுத்தாங்கல்ல பாண்டையும், அதை உடனே ஷூரிட்டி டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காவலில் விட்டு டிக்ளரேஷன் பண்ணோடனே போலீஸ் என்ன பண்ணுது, கஸ்டடியில் விடுறாங்க. அந்த ஒருத்தனை புடிச்சுன்னு போனாங்கள, ஆரம்பத்தில் சொன்னேன், அவனை கஸ்டடியிலேருந்து விடுறாங்க. உடனே இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்கள்கிட்ட வாங்கினதுக்கு எனக்கு பத்தலை, மீதி நிறைய 1-2 ஜாமீனை கொடுங்க, ஷூரிட்டி கொடுங்க அப்படின்னு அவங்க ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, இது ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கிட்டு ஷூரிட்டியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷூரிட்டியை ரிலீஸ் பண்ணுறாங்க. உடனே அங்கே இன்னொரு ஆஃபர் தராங்க, எனக்கு நீ கூட தேவையில்லை, எனக்கு டெபாசிட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஏன்னா அந்த ஷூரிட்டி கொடுத்த பாண்டு தண்டை இழப்பாயிடுச்சு. ஷூரிட்டி கொடுத்த பாண்டு தண்டை இழப்பாயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷூரிட்டி பாண்டை கேன்சல் பண்ணுறாங்க. அப்புறம் ஷூரிட்டி இதை பார்த்த உடனே அவருக்கு நொடிப்பு இல்லை, அது இழுப்பு வருது. அப்புறம் அவர் எல்லாம் டெத் ஆகிடுவார். அப்போ அதுமாரி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அந்த பாண்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பக்கத்தில் இருந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அவர் டெத் ஆன உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சு, தண்டை இழப்பு ஆயிடுச்சு, இதை அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஏற்கனவே ஒருத்தவங்க அவங்க டெபாசிட் கொடுத்தாங்க, அந்த தொகையை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லுது. இப்போ நான் சொன்ன கதையை இதை நோட் பண்ணணும். அப்படியே நோட் பண்ணி லிங்க் பண்ணின்னு வாங்க. லிங்க் பண்ணினே அதை திரும்ப அதை மட்டுமே பாருங்க. 35னா 478 496 வரைக்கும் கிளியரா தெரியும். அதை நான் சொன்ன கதையை, எந்த கேஸ்ல ஜாமீன் கொடுக்கணும், அப்போ விசாரணைக்காக ஒருத்தனை எடுத்துன்னு போறாங்க, விசாரணைக்காக ஒருத்தனை எடுத்துன்னு போனீங்களே, எவ்வளோ காலத்துல சிறையில் வச்சிங்க, எவ்வளோ நாள் சிறையில் வச்சிங்கன்னு கேட்குறாங்க. அது நான் பெயிலபிள் கேஸாக இருக்கு.
அப்படின்னு அதை அப்படியே கதையாக நீங்கள் வச்சுக்கணும். அது ஒன்றும் இல்லை, கீவேர்டு அப்படியே போட்டுக்கணும். எவ்வளோ காலம் என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஜாமீன், எவ்வளோ காலம் ஜாமீன், ஜாமீனா. ரெண்டாவது வந்து விசாரணை கைதி கூட்டின்னு போகிறாங்க, இந்த தான் வச்சுக்கணும். மூணாவது வந்து அது வந்து நான் பெயிலபிள் கேஸு, நான் பெயிலபிள் அஃபென்ஸு அப்படின்னு வச்சுக்கணும். அது மாதிரி இப்போ நீங்கள் இது மாதிரி கோர்வையாக செட்டப்போட வச்சிங்கன்னா இப்போ 478லேருந்து 496 வரைக்கும் 35 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது கொஷனில் கேள்வி வரக்குள்ள கூட உங்களுக்கு இது நல்லா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த ஆர்டர்ஸை எடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஒரு 10 வாட்டி இதே மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக்ஷன் வந்துடும். உங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.